என்ன தயாரா தாங்க இருக்கு. அண்ணா வந்தோட சொல்லிட்டு பரப்பிடலாம். அண்ணன் கிட்ட அந்த ஆள்கிட்ட சொன்னா அவனும் வரமா, கூட ஒரு அடியால அந்த ஆளும் வரமா. இந்த பாரு உங்க அண்ணன் கிட்ட சொல்ல வேணாம், வீட்டை பூட்டி சாவியை பக்கத்து வீட்டுல குடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். என்ன மாப்பிள எங்க புறப்பட்டீங்க? இந்த பாரியா, நானும் தானமும் ஹனிமூனுக்கு போறோம். பெரியவருக்கு விஷயத்தை எடுத்து சொல்லி வீட்டை பாத்துருங்க. அப்ப எங்களுக்கு சாப்பாட்டுக்கு அரிசி பருப்பு புளி எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீங்களே சமைச்சு சாப்பிடுங்க. எங்களுக்கு சமையல் எல்லாம் தெரியாதப்பா. அப்ப ஊற வச்சு சாப்பிடுங்க. என்னையா விவரம் தெரியாம இங்க வாங்க. அடுத்த வருஷம் தாய்மாம மடியில குழந்தைய உட்கார வச்சு காது குத்தணுமா வேண்டாமா? ஆமா மாப்பிள, ஹனிமூனுக்கு எந்த ஊர் போறீங்க? மச்சா ரொம்ப தூரம் இல்ல, 200 மைல் தான் பக்கத்துல, பெங்களூரு போயிட்டு வந்துடுறோம். பெங்களூரா? பெரியவரே, அங்க எல்லா ஐட்டமும் கிடைக்கும். அப்ப நாங்களும் வரோம். எடா பெட்டிய எனக்கு வர்ற கோபத்துக்கு பேனா கத்தில குத்தி கிழிச்சிருக்காமா. அண்ணனு கூட வரட்டுமே. ஐயோ, நாம போறது ஹனிமூன், இதுல நாம எங்க மறைக்கிறது? அவர் பெங்களூரே பார்த்தது இல்லைங்க. பெங்களூர்ல பெரிய பெரிய ட்ரைனேஜ், இந்த ஆளு விழுந்தா எழுந்திருக்க முடியாது. நீ சும்மா இரு. அண்ணன் நான் பாத்துக்கிறேன். அதுக்கு பேரு ஹனிமூனா? எதுக்கு எடுத்தாலும் அண்ணன் அண்ணன் சொல்லிட்டு இருந்தா உன்னை விட்டுட்டு வேற ஒரு பொண்ணை கூட்டிட்டு நான் ஹனிமூன் போயிடுவேன். நான் போறேன். வேண்டாம் வேண்டாம் அண்ணே, நீங்க எங்கே இருங்க, நான் அவரும் போயிட்டு வரோம். வா வா. அண்ணே அண்ணே. ஐயோ ஏயா, உன் தங்கச்சி நான் வெளிநாட போது நீ வா, ட்ரெயின் போயிடும். மாப்பிள கண்ணல்ல நீ துங்கம்மா. அப்படியே கையை கழுத்துக்கிட்ட கொண்டு போயிரு. ஆனா என்ன இப்படி செலவாகுது? இங்க பாரு, உங்க அண்ணன் சட்டைக்கு 1/2 மீட்டர், அடியாளுக்கு 6 மீட்டர் விளங்குமா? அடுத்தது என்ன? என்னது போன மாசம் 10 மூட்டை அரிசி வாங்கி இருக்கிற, நம்ம வீட்டுல எந்த விசேஷமும் நடக்கலையே. நாங்க வந்திருக்கோம்ல. அதாங்க. ஆமா தானே, நம்ம வீட்டுல பசுமாடு ஆடு எதுவும் இல்லையே, என்ன ஒரே நாள்ல 10 கிட்ட அகத்திக்கிற? ஒரு உனக்கே சாவு போகுது தானா? பாம்பாட்டிக்கு பாம்பாலதான் சாவு, உங்க அண்ணனுக்கு அடியாளாலதான் சாவு. என்ன மாப்பிள வர வர கணக்கு பார்க்க ஆரம்பிச்சீங்க, இது அவ்வளவு நல்லா இல்ல. வாயை மூடிட்டு பேச மூலையில உட்காரியா, கைக்கு அடக்கமா இருக்க, தூக்கி போட்டு செத தேங்காய் உடைச்ச மாதிரி உடைச்சிருவாமா. என்னங்க நீங்க எங்க அண்ணனை போய் செதறு தேங்கான்னு சொல்றீங்க? பின்ன என்ன உடைச்சு பத்த போடலாங்கிறியா? அருவாள் எடுப்ப என்னண்டாக்க ஏதோ சின்ன பையன் வாயால சொல்லிட்டான். இல்லன்னா டிவி வராங்க ஆளு நீ சிகரெட் வேற இல்ல. என்ன நீங்க ஒரேடியா எங்க அண்ணனை விரட்டுறீங்க? ஆமா, இதே ரேட்ல போயிட்டு இருந்தா என் பொழப்பு என்ன ஆகுது? காவி வாங்குறது கூட காசு மிஞ்சாது. ஆமா, இவ்வளவு நாளா நானும் கேட்டுட்டு இருக்கிறேன். உங்களால எனக்கு ஒரு டேப் கட்டில் வாங்கி தர முடியல, எனக்கு தூக்கம் பிடிக்கல. தூக்கம் வரலையா? அப்ப என் பழைய 8 முளை வச்சு தரேன், தொட்டி கட்டி படுங்க. ரொம்ப கிண்டல் தான் உங்களுக்கு. ஆமா, பாக்கி கணக்கெல்லாம் பாக்கல? ஆமா, இந்த கணக்க பார்த்துட்டாலும். என்னங்க என்னங்க முதலாளி, ஒரு மூடு சேஞ்சுக்காக அப்படி வெளியே போயிட்டு வரலாமா?